இலவசம் அப்படின்றது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இல்லைங்க. அது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அதை விலையில்லா அப்படின்றதான் மாற்றி நம்ம நடைமுறைக்கு படுத்திருக்கிறோம். பேரை மாற்றிருக்கிறோம். அதுக்காக ஊரை மாற்ற சொல்வார் அடுத்து டிஎஸ் மணி சார். ஆனால் நான் இப்போ கேட்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சார் சொன்னாங்க என்னங்க எல்லாம் இலவசம் இல்லை இலவசம் அப்படின்னு. பேசின வரைக்கும் கரெக்டு தான். ஆனால் சிங்கப்பூரை ஒப்பிட்டாரு பாருங்க, எனக்கு அங்கே தான் கொஞ்சம் தூக்கி வாரி போட்டுருச்சு. சிங்கப்பூர்ல அந்த நாட்டுல உங்களுக்கு மலேசியாவே 1957 தான் சுதந்திரம் வாங்குச்சு. சுதந்திரம் வாங்கின 8 வருஷத்துல போ உனக்கு தண்ணி இல்ல, உனக்கு கரண்ட் இல்ல, நீயா போய் பாத்துக்கோ, ஓடு ஓடு அப்படின்னு விரட்டி விட்டுட்டாங்க. எது? சிங்கப்பூர. அப்படின்னா சிங்கப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்தார். அவர் தான் சிங்கப்பூரின் தந்தை லீ குவான் யூ. அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா உங்க நாடு இவ்வளோ பெரிய வளர்ந்த நாடா மாறிச்சே, பக்கத்துல இந்தியா இப்படி இருக்குதே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், இந்த சிங்கப்பூருக்கு ஒரு லீ குவான் யூ போதும், இந்தியா இது மாதிரி 300 லீ குவான் யூ தேவைன்னாரு. அதுல ஒரு லீ குவான் யூவா அண்ணன் செந்தமிழன் சீமான் வரட்டும், ஆனா ஆட்சிக்கு வரணும். நான் என்ன சொல்றேன், பாருங்களேன் டிஎஸ் மணி சார் சசி சார் பேசும்போது அப்படியே அனுமதிச்சிட்டாரு. அதுல எங்களுக்கு சந்தேகம் இல்ல, உங்ககிட்ட தான் சந்தேகம் அதிகமா இருக்கு. இல்ல சார், இப்ப அவர் சொல்றது இந்த இலவசங்கள் வேணும் வேணாம், இலவசங்களை வந்து ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக திமுக மீது மதிமுக மீது வைக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், இந்த அணுகுமுறை சரியா? நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க இப்படி யோசிங்க. நான் வந்து கொடுப்பது சரியா தவறான்றத ஆட்சிக்கு வராதவர்கள் விமர்சிக்கத்தான் செய்வாங்க. ஆனா இந்தியாவிலேயே பிடிஎஸ் சிஸ்டம், பொது விநியோக திட்டம் சரியாக செயல்படக்கூடிய மாநிலங்களில் முதல் மாநிலம் 1 தமிழ்நாடு, 2 கேரளா. அதை விடுங்க, ஜிஎஸ்டி நீங்க தான் இலவசம் நிறைய வாங்குறீங்களே, ஜிஎஸ்டியை கட்டாம விட்டுருக்க வேண்டியதானே? ஜிஎஸ்டியில நாம அதிகமா கொடுக்கிறோம். இந்தியாவிலேயே 27% உயர்நிலைக்கு போறாங்க. எது? 12வது முடிச்சிட்டு கல்லூரிக்கு போறவங்க. ஆனா நாம ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவில் இல்லாததை நாம் அதிகபட்சமாக 51.4% இந்த திராவிட இயக்கங்கள் தான் கொண்டு வந்திருக்குங்க. அப்ப என்ன, இந்த இலவசத்தை காட்டி எல்லா வளர்ச்சியையும் நீங்க முட்டுக்கட்ட போடுறீங்களா? உலக வங்கியில அதிமுக அரசோ திமுக அரசோ கடன் வாங்குற போது அந்த 28% உள்ளதானே வாங்குறாங்க. ஆனா தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது இல்லைங்க, இவ்வளவு கடன் அதிகமாயிருச்சு, ஒரு மாநிலத்தின் மீது கடன் சுமை அதிகமாயிருச்சு, அதற்கு காரணம் இந்த இலவசங்கள் தான். நீங்க பஸ் இலவசம் சொல்றீங்க, லேப்டாப் இலவசம் சொல்றீங்க, கல்வி இலவசம் சொல்றீங்க, சீருடை இலவசம் சொல்றீங்க, உணவு இலவசம் சொல்றீங்க. இப்படி இலவசங்களா கொடுக்கறதுனாலதான் நிறைய கடன் சுமை ஏறி இருக்குன்றத வந்து நாம் தமிழர் வைக்கக்கூடிய வாதம் தானே. நீங்க அது ஏன் அது அவங்க சொல்றது, இத்தனை ஒரு 50-60 ஆண்டு ஆட்சியில வந்து தொடர்ந்து இதை கொடுத்து நிறைய கடன் சுமையை ஏத்தி விட்டுருக்கீங்கன்றத நாங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு. சரி, நான் கேட்கிறேன், கடன் சுமை இல்லாததற்கு நாம் தமிழர் கட்சி என்ன யோசனை சொல்லுகிறது அரசாங்கத்துக்கு? அவங்க ஆட்சி குறிப்பு, அவங்களுடைய அந்த தற்சார்பு பொருளாதாரம் சொல்லியிருக்காங்க. தற்சார்பு பொருளாதாரம் என்ன? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்குவோம். எப்போ? அதுதான் சிங்கப்பூரா? நாங்க சொல்றது சிங்கப்பூர் என்பதை நான் சொல்ல ஒப்பீடுக்கு சொல்றீங்க. நான் இப்ப கேட்பது ஒரே ஒரு கேள்விதான். நாங்க எல்லா நிலமும் வளமும் காற்றும் பூமியும் நிலமும் எல்லாம் சரி, எப்ப கொடுப்பீங்க? யாருக்கு கொடுப்பீங்க? ஆட்சி வந்து எப்படி கொடுப்பீங்க? அதுதான் நான் சொல்றேன். ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வருவதற்கு வரைக்கும் இலவசத்தை பத்தி பேசாதீங்க. அது எப்படி சொல்ல முடியும்? அது எப்படி எதிர்த்து நீங்க வந்து குரலே கொடுக்க கூட மாற்று என்ன சார்? மாற்றாதான் சொல்றேன். நான் திட்டத்தோட சொல்றேன். நாங்க திட்டத்தோட சொல்றேன். அது மக்களிடம் தானே விடுறோம். நான் என்னை பொறுத்தளவுல இல்லைங்க, நான் ஒண்ணே கேட்கிறேன். நீங்க ஒருத்தருக்கு 1 ரூபா கடன் கொடுக்குறீங்க, நீ வியாபாரம் பண்ணுங்கிறீங்க, அவனுக்கு திருப்பி என்ன பண்றீங்க? அது 10 திருப்பி 100 ரூபா கடன் கொடுக்குறீங்க, திருப்பி என்ன பண்றீங்க? 1000 ரூபா கடன் கொடுக்குறீங்க. அவனை வந்து நீங்கள் திருப்பி மேலும் 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 கடன்காரன் ஆக்குறீங்களே தவிர, அவனை சரியான வாழ்வு முறைக்கு அவனை நீங்கள் அனுப்புவதற்கு இந்த அரசு என்ன திட்டம் வைத்திருந்தது? நண்பர்கிட்ட ஒரே ஒன்று கேட்கிறேன், வளமும் நிலமும் சொல்றீங்கல்ல, பெட்ரோலை எப்படி உற்பத்தி பண்ணுவீங்க தமிழ்நாட்டுல சொல்லுங்க? பெட்ரோலை நீங்க உற்பத்தி, நாங்க எப்படி உற்பத்தி சொல்லுங்க? ஒரு நிமிஷம் கேளுங்க. காரை எப்படி உற்பத்தி பண்ணுவீங்க? எங்களுக்கு நிலமும் வளமும் வேண்டும். கார் எப்படி நீங்க உற்பத்தி பண்ணுவீங்க? நாங்க சொல்றோம் பயோகேஸ் என்பது. ஒரே ஒரு நிமிஷம், நான் கேட்பது ஒண்ணுதான். ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவங்க
இத செய்யறாங்க. நீங்க எப்படி நீங்க எப்படி பெட்ரோல் உருவாக்குறீங்க? முடிக்கிட்டு சார், அடுத்த round நானும் கேக்குறேன். இந்த வளம்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அதாவது வளம்ன்றது ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதே பெரிய வளம் தான். மக்கள் நம்பிக்கை வேணும். அதனால நாங்க தனியா நிக்கிறோம். அதனால இப்ப நான் கேட்பது ஒன்னே ஒண்ணுதான் சார். நீங்க ஸ்ட்ரைட்டா கேள்வி கேளுங்க சார். இந்த இலவசங்கள் வந்து இந்த எலெக்ஷன்ல முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுதா சார்? இலவசங்கள் இல்லைங்க, ஒரு 8000 ரூபாய்க்கான கூப்பன், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இலவச ஃப்ரிட்ஜ், சரி, இலவச லேப்டாப், இந்த மாதிரி இலவசங்களை சுத்தி தான் இந்த எலெக்ஷன் நடக்குதா? அதை குறைக்கணும். அந்த அளவுக்கு நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க கூடாது. ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அது தேவையா இருப்பதனால கொடுக்கறோமே ஒழிய இல்ல அதுக்காக யாரும் படிக்காதீங்க, நிறைய குடிங்க அப்படின்னு அரசாங்கம் சொல்லுதா என்ன? இல்லையே. இவர்களை பொறுத்தளவுல மற்றவங்களை குறை சொல்லி திராவிடமே சரியில்லை. சரிப்பா, திராவிடமே சரியில்லை. நீங்க என்ன தமிழ் தேசியம், அந்த தமிழ் தேசியம் தமிழ்நாட்டுல எத்தனை கல்லூரிகள் இலவசமா நடத்துறாங்கன்னு கேளுங்க. அவங்க இன்னும் ஆட்சிக்கு வரலையேங்க. அப்ப பேசக்கூடாதுங்கிறேன். 1 கோடி பனை மரங்களை விடுதலை சிறுத்தைகள் நட்டுருக்கு சார். 10 லட்சம் பழமரத்துக்கு மேல நாங்கள் நட்டுருக்கோம் சார். ரைட்டா? நான் சொன்னது 1 கோடி, நீங்க 10 லட்சம் அப்படின்றீங்க. சரி, ஓகே, உங்கதையும் நாங்க கிரெடிட்டா எடுத்துக்கிறோம். நான் இப்ப கேட்பது, ஆட்சியில் இருந்தவர்கள் ஒரு இதன் முன்னேற்றத்தை கொடுத்துருக்குறாங்கன்னா தமிழ்நாட்டை யாரும் முழுக்க படிக்காதீங்க, நீங்க சொல்றதெல்லாம் கேளுங்க, எல்லாமே முரண்பாடாகவும் முட்டுக்கட்டையாகவும், அது இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க, ஆமா அங்க போகாத பேய் இருக்கு, அங்கிட்டலாம் போயிடாத, அப்படி கிடையாது. உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு தீர்வு என்ன தெரியுமா? 1 படிச்சதற்கு பிறகு எந்த கருத்து சொன்னாலும் அது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள் என்று சொல்லுவதுதான் திராவிடம். ஆனா நீ திராவிடமே ஊழல், திராவிடமே குடிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள குறை சொல்றதான் தமிழ் தேசியமா?